Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப சுலபமா சுவையா நல்ல சாஃப்ட்டா குறைவான நேரத்திலே எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். முக்கியமா நம்ம இன்னைக்கு அந்த கொழுக்கட்டை எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி கல்லு மாதிரி மாறாம நல்ல சாஃப்ட்டாவே இருக்கிறதுக்கு உண்டான டிப்ஸோட தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும், சுவையும் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதாவது கடையில் கிடைக்கும்ல அந்த மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். கொழுக்கட்டை மாவுனே கிடைக்கும் பாருங்க, அதுதான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். கடையில் கிடைக்கக்கூடிய மாவா இருக்கட்டும், ஒரு முறை இந்த மாதிரி வறுத்துட்டு பயன்படுத்தினீங்கன்னா அந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் கல் மாதிரி மாறாம ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஒரு 3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மிதமான தீயிலே வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு அழகாக உங்களுக்கு சுழண்டு வர்றது நல்லாவே தெரியும். அப்படி தள்ளி விட்டிங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கும். அதாவது கடாயினுடைய ஓரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா. இப்போ இது நம்ம வேறொரு கப்பில் மாற்றிட்டு அப்படியே ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள்ளு கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எள்ளு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாசிப்பருப்பை கூட வறுத்துக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், அந்த எள்ளு நடுவில் கடிப்படும் போது அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். எள்ளு சட்டுன்னு வறுபட்டுரும். அதனால ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அங்கங்கே இந்த மாதிரி வெடிப்பட்டு வர ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சிடாதீங்க, ஸ்டவ் சுற்றியுமே ஃபுல்லாக எள்ளு தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கூடவே 3/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எப்பவுமே தேங்காய் துருவலை நேரடியாக அந்த கொழுக்கட்டையில் சேர்க்காம கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் நெய்யில் வறுபட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே பேன்லே 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெல்லம் பாகாகணும் அப்படிலாம் கிடையாது, அந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்க, வெல்லம் கரைஞ்சி அப்படி ஜஸ்ட் ஒரு கொதி வரும். இப்போ இன்னொரு கடாயில் வடிகட்டியை பயன்படுத்தி அந்த வெள்ளை கரைசலை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது அதில் தூசு துரும்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வந்துடும், அதுக்காக தான். இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விடணும். மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேருங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டிப்பட்டுரும். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ பாருங்க, எல்லாம் கூடி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த தேங்காய், எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்க வேண்டியதான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும், ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு கிடையாது. இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அந்த மாவும் ஆறட்டும். அதே சமயத்தில் நல்லா உள்ள வெந்து வரும். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தொட்டுட்டு ஒரு முறை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கையில் மாவு எடுத்திங்கனாலே ஒட்டாமல் அழகாக உருட்டுறதுக்கு வரும். எடுத்துட்டு நம்ம கையால் அப்படி லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே நம்மளுடைய விரல் அச்சு அழகாக படியும். அதில் பிடி கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக சாஃப்டாக வருது பாருங்க. இதை நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுட்டு அதில் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணதை அது மேலே வச்சிடலாம், வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 7லேருந்து 10 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. எப்பவுமே கொழுக்கட்டை மட்டும் 7லேருந்து 10 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சில பேர் ரொம்ப நேரம் விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை ஹார்டாக மாறிடும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அதனுடைய நிறமாக இருக்கட்டும், அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், சூப்பராக இருக்குது பாருங்கள்.
அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதில் நம்ம நெய் சேர்த்து செஞ்சுருக்கோன்றதுனால நல்ல ஒரு வாசனை வரும். இதை நம்ம அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு பிடி கொழுக்கட்டை. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அதாவது நல்லா ஆறி போனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆனாலும் அதனுடைய சாஃப்ட் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். கல் மாதிரி மாறவே மாறாது. இதில் நான் சொன்ன இந்த 2 டிப்ஸோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சுவை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இனிப்பு சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.